பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் அடி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உண்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தாவே அந்த வார்த்தைக்கு ஏற்ற வண்ணமாய் கர்த்தாவை செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவன் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலே எல்லாம் ஆகும், அல்லேலூயா, உம்மாலே எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் முதலில் அதை குறித்து சிந்திப்போம். அதுதான் முறை. தேவனை அறியாதவர்கள் தங்களது சுயபலத்திற்கு ஏற்ற வண்ணம் சிந்திப்பார்கள், செயல்படுவார்கள். சில நேரங்களில் சில காரியங்கள் கைகூடி வராமல் போய்விட்டால் அதை விட்டு விடுவார்கள். ஆனால் தெய்வ பிள்ளைகளாகிய நமது வாழ்வில் கர்த்தர் நம்மை கொண்டு அவர் செய்ய நினைக்கிற காரியத்தை நமக்குள் முதலாவது விருப்பமாக அவருடைய சித்தத்தின்படியாக அதை வைப்பார். பிற்பாடு அதை நிறைவேற்றுகிற வேளையிலே எத்தனை தடைகள் அதற்கு விரோதமாக வந்தாலும் எழும்பினாலும் அதை செயல்படுத்தியே முடிப்பார். அந்த தடைகள் ஒன்றும் இல்லாமல் அவர் மாற்றி போடுவார். இப்படியாக நடந்த என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை இன்றைக்கு நாம் கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. என்னுடைய ஆரம்ப நாட்களிலே விசுவாச சபை என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன சபையிலே, மந்தவெளி பகுதியிலே பாஸ்டர் ஜான் என்பவருடைய சபையிலே நான் இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் சபையினுடைய ஜெப வேளையில் ஆராதனை வேளையில் நான் வெளியே வரும்போது நாங்கள்லாம் உள்ள ஆராதித்து கொண்டிருந்தோம். பிள்ளைகள் எல்லாம் வெளியே அதை படிக்கட்ட உட்கார்ந்து கொண்டு வெயிலில் கண்களை மூடிக்கொண்டு அவங்க பாடிக்கொண்டிருந்தார்கள். இதை பார்த்தோன்னே நான் பாஸ்டர்கிட்ட போய் கேட்டேன், பாஸ்டர் தயவுசெய்து இந்த பிள்ளைகளுக்கு மேலே ஏதோ ஒரு குட்டாயாவது போடுங்க, இல்லை ஒரு ரூமாவது கட்டுங்களேன், ஏன்னா பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தைங்க அப்படின்னு. உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாருப்பா, நீ தான்ப்பா இந்த சபையிலேயே பேங்க்கில் வேலை செய்கிற நீயும் உன் மனைவி தான், அதனால நீங்களே மேலே கட்டிடுங்க அப்படின்னாரு. அவர் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லுகிறாருன்னு நினைத்தேன். திருப்பி என்னை கூப்பிட்டு சொன்னார், ஏப்பா நீங்கள் கட்டலாமே, ஒரு 50,000 ரூபாய் தான் ஆகும் மேலே. அது இந்த காரியம் நான் சொல்லுகிற காரியம் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பாக நடந்த காரியம். எனக்கு அவர் இப்படி கேட்ட உடனே சரி அதை செய்யணுன்ற எண்ணம் எனக்கு வந்து விட்டது. ஆனால் அது எப்படி செய்வது என்று எனக்கு தெரியாமல், ஏன்னா
டக்குனு அந்த பணத்தை அவருக்கு எடுத்து கொடுக்க முடியாமல் அந்த கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். பிற்பாடு நானாக டிசைட் பண்ண ஆரம்பித்தேன். சரி, நம்ம ஒரு காரியம் செய்வோம். நம்ம ஏற்கனவே பாடுகிறவனாக இருக்கிறதுனாலே ஒரு காஸ்பல் மியூசிக் என்று ஒன்று ஈவினிங் நடத்தி அதன் மூலமாய் வருகிற பணத்தை எடுத்து கொடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு, அப்படி எனக்கு ஒரு ஆசை இருந்தது. எப்படியாவது அந்த காஸ்பல் மியூசிக்கை நம்ம செய்யும்போது நிறைய தேட்டர்களிலே சினிமா பாடல்கள் பாடியிருக்கிறேன். ஆனால் பெரியார் தேட்டரிலே நான் பாடியது கிடையாது. பெரியார் தேட்டரில் போய் உடனே அந்த காஸ்பல் மியூசிக்காக நான் போய் கேட்டேன். கேட்டபோது அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் கேட்குற அந்த தேதி, அதாவது பெரிய வெள்ளி, அதுக்கு அடுத்தது இருக்கிற சனி, அதுக்கப்புறம் இருக்கிற ஈஸ்டர் 3 நாட்களிலும் அந்த நாளில் பாஸ்டர் சாம் சம்புதரி அவர் கேட்டிருக்காங்க, அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஐயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அந்த இடம் கிடைக்கிறது. ஏனென்றால் நான் அந்த ஹோலி சாட்டர்டே வைக்க வேண்டும் என்றும் இருந்தேன். பிற்பாடு என்ன செய்வது என்று தெரியாமல் இங்கோடு இருக்கிற ஒரு ஆடிட்டோரியத்தில் டிக்கெட்டுக்காக காரியங்களை போட்டு புக் பண்ணிட்டு டிக்கெட்டெல்லாம் கூட போட்டு விற்க ஆரம்பித்து விட்டேன். எல்லாம் முடிந்த பிற்பாடு இடையில திடீரென்று அந்த சகோதரி ஜெயலலிதா அவங்க ஆண்டு கொண்டிருந்ததினாலே கிறிஸ்தவர்களுக்கு அந்த இடத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி திடீர்னு ஒரு ஆர்டர் ஒன்று அனுப்பிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிற்பாடு வேறு டிக்கெட்ஸ் எல்லாம் போட்டு அந்த டிக்கெட்ஸை 40 நாள் உபாசத்தில் கடைக்கடையாக ஏறி விற்ற பிற்பாடு தேவனுடைய கிருபையினால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ இடம் ஒன்று வேணும். அப்போ ஆஃபீஸில் உட்காந்து சிந்தித்து கொண்டிருந்த வேளையிலே கர்த்தர் எனக்கு சொன்னார், மகனே நீ நேராக இப்போ புறப்படப்போ பெரியார் திடலுக்கு அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்தில் என் கையில் கிடந்த ஒரு 5000 ரூபாய் எடுத்துக்கொண்டு நேராக பெரியார் திடலுக்கு போனேன். போகும்போது யோசித்து கொண்டு போகிறேன், ஏற்கனவே அங்கே அந்த இடம் தான் இதாகிடுச்சு, தேதி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, ஆனால் ஆண்டவர் போய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நமக்குடைய அவருடைய விருப்பத்தை உண்டு பண்ணுகிறார், நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் நான் புறப்பட்டு போனேன். புறப்பட்டு போய் இப்போ கேட்ட உடனே அந்த கவுண்டரில் உட்காந்துருந்த ஒரு சிஸ்டர் அவங்க சொன்னாங்க, நீங்கள் முந்தைய வந்து கேட்டீங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, அப்போ நாங்கள் சொல்லிட்டோம் அந்த டேட்டு 3 டேட்டையும் வந்து பிரதர் சாம் சம்புதரை புக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்களா சொல்லிட்டு நமக்கு அப்படி தயங்கி நின்று கொண்டிருந்தேன். அப்போ எதுக்காக ஆண்டு நம்மளை அனுப்பிச்சார் அப்படின்னு கொண்டிருக்கும் போதே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே இருந்து ஃபேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதாவது வெளி தேசங்களிலிருந்து வருகிற செய்திகள் வருகிற ஒரு இடம். அங்கே இருக்கிற ஒரு பிரதர் கொஞ்சம் நெல்லுங்க போயிடாதீங்க அப்படின்னாரு. ஏன் பிரதர் அப்படின்னு பாருங்க, நல்ல விட உங்களுக்கு குட் லக், கர்த்தர் தான் செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து நிற்கிற நேரம் பார்த்து இப்போ ஜெர்மனியிலேருந்து எனக்கு ஃபேக்ஸ் வந்து கொண்டு இருக்கிறது, அங்கேருந்து இவர் ஃபேக்ஸ் அனுப்பியிருக்கிறாரு சாம் சம்புதரை. அதாவது அவருக்கு கூட்டங்கள் அங்கேயே ஒழுங்கு செய்யப்பட்டு விட்டதுனால அவரால் பெரிய வெடிக்கும் வர முடியாது, சனிக்கிழமைக்கும் வர முடியாது, ஞாயிற்றுக்கிழமைக்கும் வர முடியாது, அங்கே கூட்டங்கள் ஒழுங்காயிடுச்சுன்னு சொல்றதுனால நீங்கள் கேட்ட எந்த தேதியை கேட்டீங்களோ அதை நாங்கள் இந்த தேதியை கொடுக்க முடியாத முந்தி சொன்னேன் இல்லைங்களா, இப்போ கரெக்டாக நீங்கள் வந்து நிற்கிற அந்த நேரம் பார்த்து ஃபேக்ஸ் வருகிறது ஜெர்மனியிலேருந்து, அதனால் உடனே அந்த இடம் அந்த டே காலியாக இருக்குது, நீங்கள் தாராளமாக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு உடனடியாக என் கையில் 5000 ரூபாயை கட்டி அந்த தேதியிலே அந்த கூட்டத்தை நடத்த கர்த்தர் தாமே கிருபை செய்தார். பிற்பாடு தேவனுடைய கிருபையினாலே அநேக உபத்திரவங்களின் மத்தியிலே அந்த நாளிலே அதை நடத்தவும் அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் பாஸ்ட் எடுத்து அந்த கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் கொடுத்து மேலே அந்த பிள்ளைகளுக்கு என்ற ஒரு இடத்தை போட அவரோட செட்டில் பண்ண கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எனக்கு அருமையான மாதிரியே இந்த மாதிரி எண்ணமெல்லாம் நமக்கு வரவே வராது. திடீரென்று ஆண்டவரே அவர் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது அதை செயல்படுத்துவதற்காக நம்மை கர்த்தர் உபயோகப்படுத்துகிறார். அதற்குண்டான விருப்பத்தை நமக்கு உண்டு பண்ணி அந்த செய்கையும் அவர் நம்மில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரவ தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே இந்த பெரியார் திடல் காரியத்தை இன்றைக்கு சாட்சியாய் சொல்ல கர்த்தர் கிருபை செய்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா கர்த்தர் தொடர்ந்து கர்த்தாவே அப்போ உம்முடைய சித்தத்தை எங்களில் விருப்பமாக நீர் விதைக்கும்படியாக நாங்கள் சிந்திக்கிறோம். எங்களுடைய சுய விருப்பத்தின்படி எந்த ஒரு காரியத்தை நாங்கள் நினைத்து செய்து பிற்பாடு செய்ய முடியாமல் போய் நாங்கள் தவிக்காதபடி நீர் செய்ய நினைக்கிற காரியத்தை எங்களுக்குள்ளே நீர் செய்யும்படியான ஒரு விருப்பமாய் அதை உண்டு பண்ணும் போது நிச்சயமா இதை செய்து முடிக்க நீர் போதுமானவராக இருக்கிறீர். தொடர்ந்து உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.